ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. யோ நித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. உத்தமமான யதிராஜர், அற்புதமான நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை. எவ்வளவு அழகான வாக்கியங்கள் அவள் சொல்றா பார்த்தா. ஒரு ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள சம்பந்தத்தை இவ்வளவு அழகா யாருமே சொல்ல முடியாது. சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரை போலே. ஒரு குரு எவ்வளவு அழகா ஒரு ஜீவனுடைய குணத்தை அழகா லோகத்துல பிரகடனப்படுத்துறாருன்னு பாருங்க. ராமானுஜருடைய பெருமை திருக்கோஷ்டியூர் நம்பி வாங்கின சத்தியத்தினாலே தான் லோகத்துல பிரகடனமாச்சு. பல சந்தர்ப்பங்கள்ல ஆச்சாரி புருஷர்கள் சத்குருமார்கள் தங்களை தாழ்த்திண்டு மகோன்னதமாக நம்முடைய பெருமையை லோகத்துல பறைசாற்றுகிறார்கள். திருக்கோஷ்டியூர் நம்பி ரொம்ப அற்புதமான ஒரு ஆச்சாரியன், கடுமையான ஆச்சாரியன் தான். ஆனாலும் இந்த கல்லுக்குள் ஈரம் போல ஒளிஞ்சென்றிருக்கிற காருண்யம், ராமானுஜ காருண்யம் ஊருக்கே தெரியும்படியான ஒரு நீர் வெள்ளம் போல ஒரு காருண்யம். ராமானுஜர் தன்னுடைய ஆச்சாரிய வைபவத்தை நினைச்சு அப்படியே உருகிறார். ராமானுஜர் கூட இருக்கிற சிஷ்யர்கள்லாம் பார்க்கிறா, இவள் ராமானுஜர் விஷயத்தையே ராமானுஜர் இடத்துல சொல்றாரே, எப்பேற்பட்ட பாக்கியம் இவளுக்கு அப்படின்னு. சுவாமி ராமானுஜரோ தான் தான் ராமானுஜர்னு காட்டிக்கவும் இல்லை. இது மகாத்மாக்களுடைய ஒரு குணம். இப்போ நாமெல்லாம் கொஞ்சம் ஏதான நம்மளை பற்றி விஷயம் சொன்னால் நான் தான் தற்பெருமை பீத்தி கொள்வோம். மகாத்மாக்கள் அவளை பற்றி எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் கூட தேமேனு கேட்டுப்பாளை ஒழிய ஒரு இடத்துலையும் தான் தான் அது அப்படின்னு காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அழகா பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்றாள், உயிராய பெற்றேனோ ஊமையை போலே. ரொம்ப அழகான வாக்கியம். இதுவும் சுவாமி ராமானுஜர் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியம். இந்த உயிர் இந்த உலகத்துல நமக்கெல்லாம் என்னத்துக்கு விலை சொல்லுங்கோ? நம்ம பணக்காரன்னா நிச்சயமா இல்லை. சரி அழகா இருக்கோமா? சத்தியமா இல்லை. சரி நிறைய படிச்சிருக்கோம்னா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். உலகத்துல எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவர்கள்னு யாருமே கிடையாது. ஒன்னும் தெரியாதவனும் எவனும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சவனும் எவனும் இல்லைன்னு வச்சனம் உண்டு. பகவான் தான் சர்வஜன், எல்லாம் அறிந்தவன். மற்ற எல்லாருக்கும் எல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ உலகத்துல நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எதனால சொல்லுங்க? உடம்புல உயிர் இருக்கிறதுனால. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுனால எனக்கு மரியாதை, கேட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை. இப்ப ரெண்டு பேருக்கும் உயிர் இல்லை வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன நமக்கு பெயர்? பிணம். நமக்கு உண்மையான பெயர் கூட கிடையாது. அப்ப இந்த உயிரினுடைய பிரயோஜனம் என்ன? இந்த உடல்ல உயிரா வாழக்கூடியவர்கள் தான் நாம். நாம யாரும் உடல் கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்க உயிர் தான் ஆத்மா. அந்த ஆத்மா தான் நாம. அந்த ஆத்மாவுக்கு நல்ல கதி கிடைக்கணும் இல்லையா? எது நல்ல கதி? நிறைய பணம் சம்பாதிச்சா ஆத்மாவுக்கு நல்ல கதியா? அப்படி இருந்தா குலசேகர ஆழ்வாரியே எப்படி சொல்லணும்? ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன் அப்படின்றா. எனக்கு திருமலை திருப்பதியில ஒரு பறவையா பிறந்தால் போதும்ன்றா. எனக்கு உடம்புல சதையேறும்படியான நல்ல செல்வத்தோடு கூடிய ஒரு மனுஷ ஜென்மா வேண்டான்றா. அப்ப வெறும இந்த உடல்னால நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனாலயோ இல்லைன்னா இந்த உடலினுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணும்படியா சுகபோகங்கள் அனுபவிக்கிறதுனாலேயோ இந்த உடலுக்கோ இந்த ஆத்மாவுக்கோ நல்ல கதி இல்லை. ஆத்மாவுக்கு எது நல்ல கதி அப்படின்னா பகவான் திருவடியை பிடிக்கணும், குரு சொல்றபடி நடக்கணும், எல்லாத்திலையும் பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும். சரியா நம்மாழ்வார் போல உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அனுபவிக்கணும். என்ன நடந்தாலும் என் பகவான் நடத்துறான், என் பகவான் எனக்கு நல்லதுதான் பண்றான். இந்த சிந்தனை ஆழமா மனசுல பதிஞ்சாச்சுன்னா பெரிய சந்தோஷம். இந்த ஆனந்தம்ன்ற உணர்வு வெளியிலேருந்து வர்றது கிடையாது, சுத்தி இருக்கிற மனிதர்களால கிடைக்கிறது கிடையாது.
உங்க உள்ளுக்குள்ளேந்து வரக்கூடிய ஒன்று. எப்படி பசியோ, எப்படி தாகமோ, எப்படி நம்பிக்கையோ, எப்படி பயமோ, எப்படி குழப்பமோ, இதெல்லாம் உள்ளிருந்து தானே, வெளியிலிருந்து கிடையாது. பல பேர் நம்மளை கோபப்படுத்துற மாதிரி விஷயங்கள் சொன்னா கூட கோபப்படுறதும் கோபப்படாமல் இருக்கிறதும் நம்ம கிட்ட தானே இருக்கு. யாராவது பயமுறுத்துறார்கள், பயப்படுறதும் பயப்படாமல் இருப்பதும் நம்முடைய மனசினுடைய பலம் பலகீனத்தை பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி இந்த உயிர் நல்ல கதி அடையணும், அடைய வச்சுடுவா சுவாமி ராமானுஜர். சுவாமி ராமானுஜருடைய மடத்துல ஒரு ஊம வைஷ்ணவர் இருந்தார். அவருக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மடத்துல ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். பெருசா மந்திரங்கள் ஜபிக்க முடியாது, வாய் ஊமை. அதனால அவர்கிட்ட யாரும் ஒன்றும் சாஸ்திர விஷயமா வேதாந்த விசாரம் பண்ண மாட்டார்கள். யாராவது ஏதான வேலை பண்ணுவா, அவர்களோட கூட போய் ஒத்துழைப்பா. மடத்துல ஏதானும் ஒரு உற்சவம் அப்படின்னா உடனே வாசல்ல வாழை மரம் கட்டினா அந்த வாழை மரம் கட்டவனோட போய் நின்றுட்டு வாழை மரம் கட்டின்னு இருப்பார். அதே சமயத்துல திருமடப்பள்ளியில யாராவது பிராமணர்கள் கைங்கரியம் பண்றாங்கன்னா அந்த பாத்திரத்தை தூக்கிறது, அங்க இருக்கிற குப்பையை அள்ளுறது, அதுவும் பண்ணுவார். அதே சமயத்துல சுவாமி ராமானுஜர்லாம் எங்கேயாவது போனார்னா சமயத்துல திவ்ய தேசங்கள்லாம் பல்லக்குல மரியாதையெல்லாம் உண்டு. அந்த மாதிரி சமயத்துல ராமானுஜருக்கு பல்லக்கு தூக்கிண்டோ இல்லாட்டி விசிறி வீசிண்டோ ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ராமானுஜர் அழகா காலக்ஷேபம் உபதேசம் எல்லாம் பண்ணுவார். அங்கேயும் உட்காந்துட்டு கையை கூப்பிட்டு அழுதுண்டு கேட்டுட்டு இருப்பார். அவருக்கு என்ன புரிஞ்சது புரியலன்னு தெரியாது. ஆனா எந்த வேலை பண்ணாலும் ராமானுஜ தியானம், ராமானுஜரையே பார்த்துட்டு இருப்பார். இதை விட வேற என்ன வேணும்? உலகத்துல பல விஷயங்கள் படிச்சு பல விஷயங்கள் தெரிஞ்சு குழம்பி கிடக்கிறத விட ஆச்சாரிய தியானம் வசத்தி. குருரேவ பரம் பிரம்ம குருரேவ பரத்தியானம் குருரேவ பராகதி குருரேவ பரா வித்யா, இப்படியே லைனில் லிஸ்ட் போட்டு சொல்றார். குருதான் பரபிரம்மம், குருதான் மேலான கதி, குருதான் பரந்தனம் மேலான தனம், குருதான் பரா வித்யா, அவர் தான் மேலான வித்யை. அப்ப குருதான் எல்லாமே, குருவாலே தான் நம்ம எல்லாத்தையும் அடையிறோம். அப்படி ஒரு குரு தியானம். சுவாமி ராமானுஜர் அவரிடத்துல பேசலாம் மாட்டார், எப்பயாவது பார்ப்பார், சிரிப்பார், அவ்வளவுதான். இவருக்கு அதை பத்தியும் கவலையுமே கிடையாது. ராமானுஜர் இருக்கிற இடத்துல தான் ஜீவிக்கிறோம், எனக்கு இது போதும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை உண்டு. ஆச்சாரியன் தன்கிட்ட தனியா பேசணும், தன்னை விசேஷமா கவனிக்கணும், தன்னை கொண்டாடணும். இந்த எதிர்பார்ப்பு இருந்தாலே கிடைக்காது. இந்த ஊம வைஷ்ணவருக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ராமானுஜர் இடத்துல நாம் இருக்கோம். ராமானுஜர் கைகள்லேருந்து தீர்த்தம் கிடைக்கிறது, ராமானுஜர் கைகள்லேருந்து பிரசாதம் கிடைக்கிறது, ராமானுஜருடைய தரிசனம் நித்தியம் கிடைக்கிறது. நினைச்சு பாருங்கள, காதால கண்ணை முழிக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ராமானுஜரையே பார்த்துட்டு இருந்தா போதாதா? இதை விட ஆனந்தம் உலகத்துல வேற என்ன இருக்கும்? இப்போ 1000வது விழா உற்சவம் எல்லாம் நடந்தது. ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீரங்கம், மேல்கோட்டை, எல்லாரும் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் முண்டி அடிச்சுட்டு போய் அன்னைக்கு எப்படியாவது ராமானுஜரை பார்த்தா போதுன்னு நினைக்கிறோம். ஆனா இவர் நித்தியம் ராமானுஜ தரிசனம். எப்பேற்பட்ட பாக்கியம் இது! எல்லாருக்கும் கிடைச்சிடுமா? இப்படியே காலம் போயிருக்கு. அவர் ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்கார். குருவோட இருக்கிற அந்த நிமிஷங்கள், அந்த நாட்கள் உலகத்துல பல கோடி ரூபாய் இருந்தாலும் கிடைக்காது. ஒரு நாள் ராமானுஜருடைய மடத்துல யாரும் இல்லை. சுவாமி ராமானுஜர், கோரத்தாழ்வான், இந்த ஊம வைஷ்ணவ், இவா 3 பேர் தான் இருக்க. மற்றவாள்லாம் ஒவ்வொரு காரியமா ஈடுபட்டு இருந்தா. அப்ப சுவாமி ராமானுஜர் இப்படி வெளியில வந்தார், தன் அறையை விட்டு வெளியில வந்தார். இப்படி பார்த்தா தூரத்துல இந்த ஊம வைஷ்ணவர் உட்கார்ந்துட்டு இருந்தா. உடையவர் ராமானுஜர் வரதை பார்த்து எழுந்து கை கூப்பிட்டு இப்படியே நின்னார். உடனே ராமானுஜரை பார்த்து இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே அவருக்கு கண்கள்ல கண்ணீர். அச்சோ, ஆச்சாரியன் என்ன கூப்பிடுறாரு? திரும்பி திரும்பி எல்லாம் பார்த்தா வேற யாரையோ கூப்பிடுறாரு, இவரை தவிர யாரும் இல்லை. ஆஹா, என்ன கூப்பிடுறாரு? ராமானுஜர் கண்கள் என்ன பார்த்து கொடுத்தே, அந்த கைகள் என்ன கூப்பிடுறது அப்படின்னு குடு 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 குடுன்னு ஓடி வந்தா. இந்த அம்மா கிட்ட பால் குடிக்க ஓடும் தெரியுமா, 4 கால் பாய்ச்சல்ல கண்ணு குட்டி, அந்த மாதிரி துள்ளி குதிச்சு ஓடி வர. ஏன்னா
ஆச்சாரியன் என்ன கூப்பிடுறாரே, இந்த சரீரத்தை மதிச்சு இந்த ஜீவனுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு ஆசையோட கூப்பிடுறாரு. ஒரு அம்மா கூப்பிட்டா எவ்வளவு அழகா குழந்தை ஆசையோட ஓடி வரும். அது மாதிரி பரம சந்தோஷமா ஓடி வர கூரத்தாழ்வான் பார்த்துன்னு இருக்கா. ராமானுஜர் அழகா வந்தவர் இந்த ஊம வைஷ்ணவர் கையை பிடிச்சார். அவருக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. ராமானுஜருடைய ஸ்பர்ஷம். சில இடங்கள்ல கூப்பிட்டார், அவ்வளவுதான் சொல்றா. என்னை பொறுத்த வரைக்கும் பிடிச்சிருக்கலாம். ஏன்னா இவருக்கு வேற ஒன்றும் கிருபை கிடையாது. ராமானுஜர் பார்த்தார், என்னைக்கடா அவருக்கு என்ன கிருபை பண்ணலான்னு பார்த்தார். இன்னைக்கு சான்ஸ் கிடைச்செடுத்து அழகா கையை பிடிச்சு இழுத்துட்டு அழைச்சிட்டு போறா. அழைச்சிட்டு போய் தன்னுடைய அறைக்குள்ள நுழைஞ்சு கதவை தாழ்பால் போட்டுக்கிறார். கூரத்தாழ்வாருக்கு அப்படியே கிடுகிடு நடுங்கிறது. அடடா, இன்னைக்கு இந்த ஊம வைஷ்ணவருக்கு ராமானுஜர் ஏதோ மிகப்பெரிய அனுகிரகம் பண்ண போறா. இந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கல, இது என்ன அனுகிரகம்னு தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அதனால நேர ராமானுஜர் இருக்கிற அறையுடைய வாசல்ல போய் நின்னுட்டார். அங்க நின்று சாவித்வாரத்து வழியா அப்படியே எட்டி பார்க்கறா. அப்படி பார்க்க கூடாது, இது இங்கீதம் இல்லை, இது ஒரு அவசாரம். ஆனாலும் கூரத்தாழ்வானுக்கு ஒரு ஆசையா, ராமானுஜருடைய காருண்யம் எந்த மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அவ்வளவு அழகா. அப்ப ராமானுஜர் தன்னுடைய சிம்ஹாசனத்தை அப்படி ஜம்முன்னு உக்காந்துட்டார். கைகளில் திரிதண்டம்லாம் வச்சுண்டு அமக்களமா அப்படி உக்காந்துட்டார். உக்காந்துட்டு அப்படி திருவடி அப்படி வச்சா. ஊம வைஷ்ணவரை ராமானுஜர் பார்த்தார். இந்த ஊம வைஷ்ணவர் அப்படியே கையை கூப்பிண்டு உருகிறா. ராமானுஜர் தன்னை அழிச்சுட்டு வந்தார். ஏகாந்தமா கூட்டுண்டு வந்துட்டார். கையை பிடிச்சு வேற கூட்டுண்டு வந்துட்டார். இப்ப அவரும் ராமானுஜரும் மட்டும் தனியா இருக்கார். ராமானுஜர் தன் திருவடியை காட்டினார். இதையே கதியாக பற்றிக்கொள் அப்படின்னுட்டார். ஊம வைஷ்ணவருக்கு கண்கள்ல ஆனந்த கண்ணீர். ஆஹா, எப்படிப்பட்ட ஒரு கிருபைய இவர் எனக்கு பண்ணிருக்கார் அப்படின்னு ராமானுஜர் திருவடியை இறுக்கி பிடிச்சுண்டா. ஓன்னு அழுதா. என்ன, ஆச்சாரியன் திருவடி பகவானுடைய திருவடியை காட்டிலும் விசேஷமானது. ஏன்னா எப்பேற்பட்ட திருவடி, 108 திவ்ய தேசங்களில் சுமக்கிற ஒரு திருமேனி அதனுடைய திருவடி. ஆச்சாரியனுடைய திருவடி போற வழியில தெய்வம் பின்னாடியே வர்றது. அதனால இவர் திருவடியை பிடிச்சுட்டு அழற. ராமானுஜ திருவடி நமக்கெல்லாம் ஸ்ரீபெரும்புதூர், மேல்கோட்டை, ஸ்ரீரங்கம், இங்க இருக்கக்கூடிய ராமானுஜருடைய மூர்த்திகளுடைய திருவடியை பார்த்தாலே மனசு உருகிறது. ஸ்ரீரங்கத்துல ராமானுஜருடைய பத்மாசனம் போட்டு இருப்பாரா, அழகா அந்த திருவடியுடைய பாதம் லேசா இங்க தெரியும். அதை பார்த்தாலே மனசு உருகும். இந்த திருவடியை பிடிக்கணும்னா எப்பேற்பட்ட பாக்கியம். இறுக்கி பிடிச்சுண்டா. கண்ணாலே அப்படியே அழுது 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 கண்ணீர் அபிஷேகம் பண்ணா. இவர் உள்ள அழறதை விட வெளியில கூரத்தாழ்வான் ஓன்னு அழறார். அடடா, ஊமையா பிறக்காமல் வீணா போனேனே. வாய் பேச வர்றதுனாலதான் பிரபந்தம் வாசின்றார், அனுஷ்டானம் பண்ணுன்றார், வேதம் தெரிஞ்சுக்கோன்றார், புருஷ சுத்தம் சொல்லுன்றார், மந்திர புஷ்பம் சொல்லுன்றார். ஊமையா இருந்தா ஒண்ணுமே கிடையாது. சில சந்தர்ப்பங்கள்ல சில குறைகள் நமக்கு பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. நான் படிக்கலையேன்னு உங்களுக்கு குறை இருக்கா, கவலைப்படாதீங்க. ஆண்டாள் சொல்றா, அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். கோபிகைகளுக்கு அறிவே கிடையாது. அதனாலதானே கண்ணன் கிடைச்சான். அதனால எனக்கு வயசா பணம் இல்லையே, கவலையே படாதீங்கோ. பணம் இருக்கிற பல பேருக்கு கிடைக்காத கண்ணன் குச்சேலர் சுதாமாவுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சா அவர் கொடுத்த அவள் வாங்கிட்டார். அதனால எங்கிட்ட படிப்பில்லை, அழகில்லை, நல்ல குளம் இல்லை, இல்லாட்டி வயசு இல்லை, ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. எல்லாம் நன்மைக்கு. நிச்சயமா அது பகவானுடைய அனுகிரகத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். கூரத்தாழ்வனை பார்த்து உருகிறார். ராமானுஜர் திருப்தியா அவர் தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். ஊம வைஷ்ணவருக்கோ பரமானந்தம் சொல்லி மாளல. ராமானுஜர் ஆசிரமம் பண்ணிட்டு சரி போய் வேலையை பாருன்னுட்டார். ஊம வைஷ்ணவர் வரார். கதவை திறந்துண்டு அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து போயிருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. சொல்றதுக்கு வார்த்தையும் இல்லை, வாயும் இல்லை. கூரத்தாழ்வான பார்த்தா அப்படின்னு சார் பாவம். அவருடைய அந்த ஊம பாஷையில தன் நெஞ்ச காற்றார், ராமானுஜரை காற்றார்.
கையை கூப்புறார், திருவடியை காட்டினார், நான் பிடிச்சுட்டேன், உருகிறார். கூரத்தாழ்வான் அப்படியே மேனி சிலிர்க்கிறார். அப்பா நீ பரம பாக்யவானடாப்பா, இது போல ராமானுஜ காருண்யம் இந்த மடத்துல யாருக்குமே கிடைச்சதில்லை. நாங்கெல்லாம் மடப்பசங்களா இருக்கோம், நீ மட்டும்தான் மடத்துல இருக்கிற ராமானுஜ பையன்னுட்டாராம். இதானே ஆசீர்வாதம். இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டார் கூரத்தாழ்வான். அந்த ஊமை அப்படியே ஆனந்த திளைச்ச. இதுக்கு மேல அந்த ஊமைக்கு உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு வேற என்ன வேணும்? சாஸ்திரம் தெரியணுமோ, சம்பிரதாயம் புரியணுமோ, அனுஷ்டானம் தான் வேணுமோ, ஆச்சாரம் தான் தெரிஞ்சுக்கணுமோ? ஒன்றும் வேண்டாம். ராமானுஜ திருவடி நாமெல்லாம் ஜபிக்கிறோம். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு. ஜபிக்கிறது வேற, பிடிக்கிறது வேற. நாம இன்னும் ஜபிச்சுட்டு தானே இருக்கோம். பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா இன்னைக்கு பிடிச்சிடுங்கோ. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி இறுக்கி பிடிச்சுக்கோங்க. அந்த ஊமைய மாதிரி பிடிச்சுட்டாச்சுன்னா வாழ்க்கையில ஒரு கவலை கிடையாது. இந்த பெண்கள் அதான் சொல்றா, உயிராய பெற்றேனோ ஊமையை போல. அந்த ஊமைக்கு ஒண்ணுமில்லை சுவாமி. ஆனா ஜெகதாச்சாரியன் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சுடுத்தே. இப்ப நம்மெல்லாம் ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள், அதுல வந்த பரம்பரையில வரவாளுடைய திருவடியை பிடிச்சுட்டு இருக்கோம். இந்த ஊம வைஷ்ணவர் நேரடியா ராமானுஜர் திருவடியை பிடிச்சிருக்கார். அதனால அவரை மாதிரி இந்த ஆத்மாவுக்கு ஒரு செக்யூரிட்டி யாருக்கு சுவாமியே கிடைக்கும்? அவர் கிடைச்சுடுத்தே. அவர் ஊமையா இருந்தாலும் ராமானுஜர் மடத்திலேயே இருந்துருந்தா கிருப்பா கிடைச்சது. அடியாள் அந்த மாதிரி இல்லையே. அடியாள் மொசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன சுவாமி? நீங்க என்னடான்னா என்ன பார்த்து சொல்றேன், இதுக்கடி பொண்ணே ஊரை விட்டு போறாய்ன்னு கேட்குற. நான் என்ன ராமானுஜர் மடத்துல இருந்த அந்த ஊம வைஷ்ணவரா? இல்லையே சுவாமி. இதை கேட்டு ராமானுஜர் மேனி சிலிர்க்கிறார். முகத்துல அழகான ஒரு குறுநகை. அடி பொண்ணே, நீ அந்த ஊம மாதிரியே இங்க இர. ஏன் பேசணும்? ஏன் புலம்பணும்? ஏன் அழணும்? ஏன் ஊரை விட்டு போகணும்? பகவான் வச்ச இடத்துல அப்படியே இர. அவன்தான் வைத்தமா நிதியாச்சே. அவன்தான் உன்னை தன் ஊர்லயே வைத்திருக்கானே. ஊம மாதிரி. உண்மைதான். என்ன வேணா நடக்கட்டும், எப்படி வேணா நடக்கட்டும். ஏன் புலம்பர்கள்? இனிமேல் நீங்க ஊமைன்னு நினைச்சுக்கோங்க. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், யார் எவ்வளவு தொந்தரவு பண்ணாலும் மூச்சு காட்டப்படாது. ஊமையாகவே இருக்கும். ஊமையா இருந்து என்ன பண்ணணும்? ராமானுஜர் திருவடியை இறுக்கி பிடிச்சுக்கணும். நான் ஊமையாவே இருக்கேன் பிரபு, என்னத்துக்கு பேசணும் சொல்லுங்க? வாய் இருக்கிறது பேசுறதுக்கு தான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா பேசுறது நல்ல விஷயமா பேசணும். அடுத்த வாழை பத்தி குத்தம் சொல்றதை விட ஊமையா இருக்கிறது நல்லது. அடுத்த வாழை பத்தி கோல் மூற்றதை விட ஊமையா இருக்கிறது நல்லது. அடுத்த வாழை பார்த்து கோபத்திலையும் பொறாமையிலையும் பேசுறதை விட ஊமையா இருக்கிறது ரொம்ப உத்தமம். இனி நீங்க ஊமையாத்தான் இருக்கணும். பேசினா பகவத் விஷயம் பேசுங்கோ, நாமஜபம் விஷயம் பேசுங்கோ, ராமானுஜ நூற்றந்தாதி பேசுங்கோ, பக்தாளை பத்தி பேசுங்கோ, திவ்ய பிரபந்தம் பேசுங்கோ, விஷ்ணு சகஸ்ரநாமம் பேசுங்கோ, பகவத்கீதை பேசுங்கோ. மற்ற வாழ் பேச்ச குறைங்கோ. மற்றவாளை பத்தி ஒரு குறை இனிமேல் சொல்லப்படாது. இனிமேல் மற்றவர்களை பத்தி பேசும்பொழுது நீங்க ஊமை. புரிஞ்சுதா? இருந்து பாருங்க, அப்ப தெரியும். என்ன தெரியுமா? ஒரு நாள் நிச்சயமா ராமானுஜ திருவடி உங்க தலைமையில வந்து நிக்கிறத நீங்க பார்ப்பேன், உணர முடியும். ஊமை பேசாம இருந்ததுக்கு என்னடா கிடைச்சதுன்னா, ராமானுஜ சரணார விந்தம் அவர் தலைமையில கிடைச்சது. என் சென்னி திடரில் தன் பாத இலச்சினை வைத்தான், பண்டன்று பட்டினம் காப்பே. பெரியாழ்வார் சொல்றார், பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து போதில் கமலவன் நெஞ்சம் புகுந்து என் சென்னித்திடரில் தன் பாத இலச்சினை வைத்தார், பண்டன்று பட்டினம் காப்பே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஜகத்குருவா வந்து என்னுடைய தலைமையில தன்னுடைய திருவடிகளை வச்சுட்டான். இனி இந்த சரீரம், இந்த மனசு, இந்த இந்திரியங்கள், இந்த ஆத்மா, இந்த வாழ்க்கை, இது எல்லாம் அவன் இஷ்டம். இந்த உடல் பொருள் எல்லாம் அவனுடைய இஷ்டம் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். அந்த மாதிரி இந்த ஊமைக்கு பெரிய பாக்கியம் என்னடானா, ராமானுஜ திருவடி சம்பந்தம். ராமானுஜர் திருவடியை பிடிக்கிற ஒரு பாக்கியம். இறுக்கி பிடிச்சுக்கோங்க. ராமானுஜர் திருவடியை இறுக்கி பிடிச்சுண்டு நீங்க பாட்டுக்கு வாழுங்க. யார்கிட்டையும் எதையும் பேச வேண்டாம், எதையும் சொல்ல வேண்டாம். ஒரு புலம்பல் இனி இல்லை.
இனி புலம்பினா ராமானுஜர் நாமம், பகவன் நாம ஜபம். இதுக்கு மேல வேற ஒன்றும் பேச வேண்டாம். இந்த ஊமை யார் தெரியுமா? ஸ்வயம் அர்ஜுனன்னு பெரியவா சொல்றா. ஏன்னா பகவான் பகவத்கீதையில தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினகன்றான். பணிந்தும் பணிவிடை செய்தும் கேட்கிற முறைப்படி கேட்டால் தத்துவத்தை அறிந்த ஞானிகள் உனக்கு உபதேசம் செய்வார்கள். அன்னியிலேருந்து அர்ஜுனன் காதன் இருக்கானா, ஒரு நல்ல ஆச்சாரியனை பிடிக்கணும், அவர் திருவடிகளில் விழணும், அவர் வழி காட்டணும்னு தேடி தேடி பார்த்தானா. ராமானுஜர் வந்தவுடனே இவரை விட நல்ல ஆச்சாரியர் இனி கிடைக்க மாட்டார்னு ராமானுஜர் திருவடிகளில் போய் சரணாகதி பண்ணிட்டான். அதனாலதான் ஊமையாக வந்தான், யாரிடத்துலையும் ஒன்றும் பேசலை. ராமானுஜர் மடத்திலேயே கதியா கடந்தான். அதுக்கு என்னடா கிருப்பைன்னா ராமானுஜ அனுகிரகம் பூரணமா கிடைச்சிடுது. கிடைக்கும். நீங்க மற்றவாளிடத்துல இனி புலம்பாதீங்க, மற்றவர்களை பத்தி குறை இனி சொல்லாதீங்க. ராமானுஜர் தியானத்தை மட்டும் பண்ணுங்க. ராமானுஜர் திருவடி. இப்போ நம்மாழ்வார் சன்னதிக்கு போனோம் வச்சுக்கோங்களேன், சடாரி கொண்டுரும். அதுக்கு பேர் சடாரி இல்லை, ராமானுஜம்னு பேர். அதாவது பெருமாள் சன்னதியிலேருந்து வந்தா சடாரின்னு பேர், சடகோபன்னு பெயர். இந்த தலையிலெல்லாம் பார்த்தோம்னா சின்ன குழந்தை, நம்ம உச்சி மண்டன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உச்சந்தலையில் சின்ன குழந்தைகள்லாம் லேசாக ஒரு பள்ளமாக இருக்கும், லேசாக அப்படி துடிக்கும். அது வழியாக தான் நம்முடைய கபால மோட்சம் எல்லாம் அடைவார்கள். நீ இந்த சடன்ற வாயினால மாட்டின்றிருக்காய், அதை விட்டுடு. இந்த தலையை கொண்டு எம்பெருமான் திருவடியை சமர்ப்பின்றதுக்காக நம்ம தலையில் சடாரி சாதிக்கிறோம். பெருமாள் சன்னதியிலேருந்து வந்தா சடாரின்னு பெயர். அதே நம்மாழ்வார் சன்னதியிலேருந்து வந்தா ராமானுஜம்னு பெயர். அந்த ராமானுஜர் திருவடியை உங்க தலையில வச்சுக்கோங்க. இப்ப ராமானுஜர் திருவடி யாரு தெரியுமா? தெரியலன்னா யோசனை பண்ணுங்க, நான் அப்புறமா சொல்றேன், சரியா? பெருமாளுடைய திருவடி சடகோபனாகிய நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய திருவடி ராமானுஜர், ராமானுஜருடைய திருவடி யாராக இருக்கும்? யோசனை பண்ணிட்டே இருக்கும். அவ்வளவு ஆச்சரியமான திருவடி. அந்த மாதிரி உயிராய பெற்றேனோ ஊமையை போலே. இனிமேல் ஊமையை பார்த்தா பெண் பிள்ளை, ராமானுஜர், அர்ஜுனன் இவர்கள் நினைச்சுப்பாளா? இந்த வாக்கியம் மறக்காது இல்லையா? எத்தனை வாக்கியமா இருக்கு? நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு ஞாபகம் இருக்கு. உயிராய பெற்றேனோ ஊமையை போலே. ராமானுஜ திருவடி நாளைக்கு.